நேற்று இரவு எங்கள் குடும்பம் முழுக்க புயல் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டோம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு டாடா காரே அடிச்சிட்டு போயிச்சாங்க गाइस. ரொம்ப ஃபுல்லா தண்ணிமா அந்த ரோட் ஃபுல்லா. டாடா காரே போகாது. போகாது. நெக்ஸ்ட் ரைட் தென் டர்ன் லெஃப்ட். ஹலோ மணலூர்பேட்டை. டாடா ஹலோ ஓகே டாடா எப்படி ஃபுல்லாக வெள்ளம், சில இடத்துல பவர் கட்டு. வில்லேஜில் தான் இருக்குமா இல்லை எல்லாம் காட்டில் இருக்குமான்னு ஒன்றுமே தெரியல. வர ரூட்டே இல்லை இது. காலேஜ் அப்படியே போய் நேரா நாங்கள் பெங்களூருக்கு போனோம். எங்கள் வண்டி வேற இன்ஜின் லைட் எரியுது. ஹெவியாக மழை, அங்கங்கே வெள்ளம் வந்துருச்சு. நாங்க எங்க போறதுன்னு கொஞ்சம் பேச விட, எங்க போறதுன்னே தெரியாம நடு காட்டு பக்கமா நாங்க பாட்டு போயிட்டு சிரிக்கிறோம். ஆனா ரணகாலத்துலயும் ஒரு கிளிகளுப்புன்ற மாதிரி தான். இங்க இவனும் ஒண்ணு சொல்லுவான், நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க. गाइस நாங்க போயிட்டு இருந்தோமா, வெள்ளம் வந்துச்சு. ஒருத்தர் சொன்னாரு டாடா காரை அடிச்சிட்டு போயிச்சோம் வெள்ளத்துல ஒரு காட்டுல. என்ன பண்றதுனே தெரியல. நாங்களும் எங்க என்ன பண்றதுனே தெரியாம இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கோம். எந்த இடம் போட்டாலும் அது யூட்டர் அடிச்சு அந்த ரோடுக்கே எடுக்குது. இல்ல கொடுத்துருவோமா, ஃப்ளட்டா இருக்கு. அங்கங்க இருக்க ஆறெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டு மேப்ல அப்டேட் பண்ணி விட்டுருவோம். லேண்ட் க்ளோஷர்னு போட்டுடலாமா? லேண்ட் க்ளோஷர் ஏதோ ஆறெல்லாம் உடைச்சிட்டு அங்கேயே கொடுத்துருக்கோம். எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதா இருக்கு. எப்படி நாங்க வீட்டுக்கு போறது? பள்ளிமலை கிட்ட வந்து கொடுத்தா இப்படிதான் நான் வீடியோ எல்லாம் எடுக்கும் போது என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவோம். ஃபோன் பேசும்போது நான் vlog எடுத்து நான் பாட்டு வீட்டுக்கு போக மேப் சொல்லாம நீங்க vlog எடுக்கிறது கேட்டிருந்தா எங்க போய் வீட்டுக்கு போறது? எப்படி இந்த மாதிரி வந்து பாயிண்ட் பரமசனம். ஐயோ காப்பாத்துங்க. இது எப்படி திருப்பணுமா எப்படி திருப்பணும்னு தெரியலையே. போயிட்டே இருக்கிற ராங் ரூட்னு சொல்லிட்டு இருந்தா யூட்டன் அடிக்க சொல்லுது. வந்த வழி எங்கன்னு தெரியல. கடவுளே என்ன அடிச்சிச்சு? டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. எங்க போய் நம்ம தங்குறது? இதுவா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு. நாங்க எங்க போறதுன்னே எங்களுக்கு தெரியலையே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரோட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. திருப்பதி அப்படியே ஓடுறது. க்ளோஸ் பண்ணா ஒரு மாதிரி தண்ணி போயலாம். Take the next right onto Main Street. கேளு அவங்க கிட்ட இங்க இருந்து கேட்டு போ. யாருமா திருவண்ணாமலை இது. Head south on Melkachirapattu Road, Tiruvannamalai, Tiagadurgam Road toward 1st Street. ஒசூர் போறேன் நான். அங்க டிராஃபிக்கா இருந்துன்னு இப்படி போனேன். In 500 meters, turn left. நீங்க அந்த சைடுங்களா? எப்படி போறது தெரியல. இப்பதான் இந்த சைடு போனீங்களா சார்? நான் இப்பதான் இந்த சைடு போனேன். அங்கதான் அந்த மாதிரி ஓடுது, உடஞ்சி போயிட்டு இருக்குன்னு சொன்னோடனே அப்படிங்களா? ஒசூருக்கு போக வழி இல்லைங்க. ஆமாங்க சார், ஆமாங்க. சரிங்க சார், சேலம் போய் போயிடலாம். தேங்க்யூ சார். 1 கிலோமீட்டர் ரைட்டுங்களா?
இப்போ சேலம்னா ரொம்ப சுத்துதானே. அந்த ரைட்டை மிஸ் பண்ணி தான் நான் நிறுத்துப்பான்னு சொன்னேன். அந்த வண்டி வரும் மேபி அந்த சைடு அவங்க திருப்பும் போது அந்த இடத்துக்கு சேலம்னா ரொம்ப சுத்தா. கொஞ்சம் ஏதோ ஒன்று வீட்டுக்கு போயிடலாம். அங்கேயும் உடஞ்சி ஊத்து Continue on Tiruvannamalai, Tiagadurgam Road. நீ மூஞ்சி மூஞ்சி அடிச்சுட்டு இருக்காங்க. எடிட் பண்ணும்போது எவ்வளோ கேவலமா இருக்கு தெரியும். பேசாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டலில் தங்கிடலாமாமா? ஹோட்டல்லையும் கரண்ட் இருக்கணுமே. அந்த ரோட்ல இருந்து இந்த ரோட் தண்ணி வழியுது. தொடர்ந்து நான் அப்டேட் பண்றேன் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க இருக்கிறது பெங்களூர்ல. எந்த நியூஸையும் பார்க்காம நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா பெங்களூர்ல மழை பெஞ்சா தமிழ்நாட்டுல மழை பெய்யாது.